வணக்கம் யுவராஜ். அதாவது கிட்டத்தட்ட 90 நாட்கள் 3 மாதங்களாக நீங்கள் காவல்துறையிடம் சரணடைவில்லைங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. எப்போது நீங்கள் சரணடைய போகிறீர்கள்? நாளைக்கு 11/10/2015 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு நாமக்கல்லில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் மதிப்புக்குரிய என்னோட வழக்கின் விசாரணை அதிகாரி ஸ்டாலின், அன்பு அவர்கள் மற்றும் நாகஜோதி மேடம், டிஎஸ்பி வேலவன் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் நான் நேரடியாக ஆஜராகி விளக்கம் அளிக்க இருக்கின்றேன். அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் 30 நாட்களாக 90 நாட்களாக காவல்துறையிடம் சிக்காமல் அவர்களிடத்தில் நீங்கள் சரணடையாமல் இருக்கிறீங்க. உங்களுக்கும் இந்த கோகுல்ராஜ் விஷ்ணுபிரியா கொலை வழக்கிற்கும் ஏதாவது தொடர்பு இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா? இல்லை, இப்போ எனக்கு கோகுல்ராஜ் கொலை வழக்கில் ஒரு துளியும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வழக்கு விசாரித்த அதிகாரிகளுக்கு மிக நல்லாவே தெரியும். நான் தான் சொன்னேன், இது ஒரு ஜோடனை, இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட வழக்கை தவிர இதில் உண்மையான வழக்கு கிடையாது. இந்த வழக்கு மட்டுமல்ல, இதன் பின்னணியில் போட்டிருக்கிற வழக்குகள் எதுவுமே உண்மையான வழக்கு இல்லை. ஒரு இயக்கத்தை ஒரு முடக்கணும், ஒரு மொத்தமாக ஒரு என்ன அழிவு நிலையை கொண்டு போய் நிறுத்தணுங்கிறதுக்காக அரசியல்வாதிகளும் காவல்துறையில் இருந்த நம்ம அந்த மாவட்ட அதிகாரிகள் 3 பேர் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன். அவங்க 3 பேர் எல்லாம் சேர்ந்து பண்ணுனது தான் இந்த வேலையை தவிர அதனோட நிர்பந்தம், அதனோட பணி தவறுதலாக செயல்பட தூண்டிய இவங்களோட நிர்பந்தத்தினால தான் அந்த மேடமும் தற்கொலை பண்ணிட்டாங்க. இது அதாவது நிதர்சனமான உண்மை, இதில் எந்த பொய்யுமே இல்லை. இது விசாரிச்சா தெரியும். இன்னைக்கு சிபிசிஐடி இன்னும் அறிக்கை தாக்கல் பண்ணாமல் இருக்காங்க. மேடம் வழக்கிலையாகட்டும், என்னுடைய வழக்கிலையாகட்டும். இப்போ நான் முன்னாடி ஏன் இவ்வளோ நாளாக அதாவது தலைமறைவாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, முன்னாடி இருந்த அதிகாரிகள் சட்டம்னா என்னன்னே மதிக்கலை, சட்டத்தைப்படியே எதுவுமே நடக்கலை. அப்புறம் எப்படி நாம் உண்டு சட்டப்படி நடக்க முடியும்? நான் சரண் அடைந்திருந்தால் இவ்வளோ நாள் 90 நாள் எல்லாம் குறிப்பிடுறது போல் ஆகாமல் இருந்திருந்தால் நம்ம அத்திப்பட்டி காணாமல் போன மாதிரி தான். நானும் நம்ம வாக்காளர் லிஸ்ட்லேருந்தே காணாமல் போயிருப்பேன். எத்தனை வழக்கு போட போகிறான்னு தெரியாது, என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. மீடியாவிலையும் மிகப்பெரிய கொடூர குற்றவாளி அப்படி இப்படின்னு சித்தரிச்சு இன்னும் 10 கொலை இவன் தான் பண்ணா, இன்னும் துப்பாக்கி வச்சுருந்தான், கள்ளக்கடத்தல் பண்ணா, அத்தனை கேஸையும் போட்டு நிரந்தரமாக வெளியே வராமல் பண்ணியிருப்பாங்க. நான் இருந்ததுனால தான் இன்னைக்கு இதனோட உண்மைகள்லாம் வெளிக்கொண்டு வர முடிஞ்சது. அதாவது நீங்கள் சொல்கிற போது தொடர்ந்து அதாவது டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அவங்க ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன? அதாவது அவங்க எனக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னா சொல்ல முடியாது. சட்டத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க, நியாயத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க. சட்டத்துக்கு புறம்பாக ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடக்க மறுத்தாங்க, இவங்க நடக்க வச்சாங்க. என் ஒருவன் வழக்கின் மட்டும் அல்ல. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வரலும் நான் ஏற்கனவே இந்த செக்ஷன் ஸ்க்ரீன் நம்பர்லாம் சொல்லியிருக்கேன். வேலக்கோணம்பட்டி, நம்ம வெண்ணந்தூர், பரமத்தி, திருச்செங்கோடு ரூரல், திருச்செங்கோடு டவுனு, குமரபாளையத்து கேஸு, இப்படி எத்தனையோ கேஸு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முன்னாடியே. அந்த என் ஒருவன் சம்மந்தப்பட்ட இதுலேயே இத்தனை வழக்குகள், இத்தனை பிரச்சனைகள், இவ்வளோ நிர்பந்தங்கள் இருந்திருக்குன்னா மொத்தமாக 7-8 ஸ்டேஷன் 9 ஸ்டேஷன் அவங்க பார்த்துருக்காங்க. அதில் எத்தனை வழக்கு இருந்திருக்கும், எவ்வளோ சட்டத்துக்கு விரோதமாக நடக்க வச்சுருப்பாங்க, எவ்வளோ எல்லாமே ஒரு பெரிய தனி ஓய்வுற்ற நீதிபதி தலைமையில் தனியாக கமிஷன் அமைச்சு இதெல்லாம் விசாரிச்சா தான் இதில் என்ன மிகப்பெரிய உண்மைகள் வெளிவரும். அதுதான் உண்மை. அவங்க எனக்கு ஃபேவரெல்லாம் நடக்கல, சட்டத்துக்கு ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லாமல் நடக்கணும். இல்லை யுவராஜ், அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நீங்கள் வைக்கிறீங்க. உங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் எதற்கு மறைந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது அதிகாரிகள் முறையாக இல்லை, நான் அதை தான் சொன்னேன். நியாயமா நடக்கிற அதிகாரி இருந்தால் நம்ம வந்தோம்னா தெரியும். இங்க முழுக்க சட்டவிரோதமா நடக்குதுன்னு என் மனசார தெரிஞ்சுக்கிட்டு நான் மறுபடியும் போய் சிக்கிக்கிட்டேன். நான் வெளியில எப்படி நான் வர முடியும்? எப்படி இந்த உண்மையை வெளி உலகத்துக்கு சொல்ல முடியும்? ஏன் உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்ட நண்பர்கள் எல்லாம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்களும் சரணடைந்திருந்தால் விடுவிக்கப்படுவதற்கான பல வாய்ப்புகள் இருந்திருக்குமே. கண்டிப்பா இல்லை, 100% நான் வந்திருக்க மாட்டேன். அதுக்கு உதாரணம் உள்ள குற்றச்சட்டத்தில் இருக்கிறவங்க. வழக்கில் ஒரு புகார் கூட இத்தனை நாள் இல்லாத ஒருத்தர் திடீர்னு வழிப்பறி மாற்றி கொலகாரனா மாதிரி ஒரு புட்டப் கேஸு, ஆள் மாறாட்ட கேஸு, இந்த மாதிரி இதுலாம் உள்ள வச்சிருக்காங்க. என்ன எப்படி வெளியே விட்டுருப்பாங்க? ரெண்டாவது, நான் எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஒரு தைரியமாக என் நண்பர்கள் எடுப்பாங்களான்னு உத்தரவாதம் தர முடியாது இல்லையா? இல்லை, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதாவது உங்களுக்கும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு தொடக்கத்திலிருந்தே வரலாம். அதாவது தொடக்கத்தில் நீங்கள் கோகுல்ராஜ் அந்த பெண்ணும் சந்தித்து பேசுகிற போது அவங்கள நீங்கள் வார்ன் பண்ணியிருக்கிறீங்க. வார்ன் பண்ணிவிட்டு அந்த பெண்கிட்ட இருந்து மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல நடந்த உண்மையான விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வெளிப்படையாக சமூகத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியல. என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? இல்லை, ஆக்சுவலாக காலையில் ஒரு 10:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கோயிலில் எல்லாம் சாமி கும்பிட்டு அவங்க எல்லாம் ஒரு பக்கம் கும்பிட்டு வந்தாங்க. நான் தனியாக வந்தேன். அந்த தெற்குப்புற பிரகாரத்தில் இருக்கக்குள்ள இந்த பொண்ணும் பையனும் அந்த கார்னரில் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் கனமாக பேசிக்கிறாங்க. இவன் அதை கையை பிடிக்கிறது, இப்படி கெஞ்சறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு தள்ளி தள்ளி உட்காருது. நம்ம இது பண்ணிட்டு இருக்கு. என்னடா இது கோயிலுக்குள்ள அப்படிங்கிறப்ப யாராக இருந்தாலும் கேட்பாங்க. இது நான்ட்டு கிடையாது. என்னப்பா என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்குள்ள? நானும் ஒரு 5 நிமிஷம் பார்க்குறேன், 2 பேரும் ரவரவன் இருக்கீங்க அப்படின்னு வாட்டி அந்த பொண்ணு தான் பேசிச்சு. இந்த மாதிரி
வந்து ஃப்ரெண்டுங்க, நாங்கள் ஒட்டுக்க படித்தோம். இவன் வந்து இப்போ லவ் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணுறான், ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவன் முன்னாடி வந்து சொல்லுன்னு சொல்கிறான். நான் வந்து ஃப்ரெண்டாக தான் பழகினேன். சொன்னேன், ஏம்மா நீ இப்படி இருக்கிற, நீ தனியாக வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை காலேஜ் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நீ வான்னு சொன்னதுனால தான் நான் நம்பி வந்துட்டேன். இங்கே வந்துன்னே கேட்டேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸை காணானே. அப்புறம் தான் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே வந்து நீ என்னை லவ் பண்ணலன்னு அவங்க சொல்கிறாங்க, நீ முன்னாடி வந்து சொல்லு, அட்லீஸ்ட் இல்லைன்னுங்கிறதா இருந்துட்டு போகுது, இப்போ முன்னாடியாவது சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னாங்க. அது பேசிட்டு இருக்குள்ளே அந்த பையன் போயிட்டான். அந்த பையன்கிட்ட நான் பேசவே இல்லை. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட தான் சத்தம் போட்டேன், ஏம்மா நீ வந்து இப்படி ஒரு வயசு பொண்ணு இப்படி வரலாமா அப்படின்னு சொல்கிறப்ப, அது வந்து இல்லை நான் தவறு தான், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நான் வீட்டில் சொல்லி விட்றேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், அவங்க வீட்டில் ஒருத்தர் இல்லை அப்படின்னுது. மறுபடியும் இல்லை நான் பரவாயில்ல நானே கொண்டு வந்து விட்டுறேன், நீ மறுபடியும் எப்படி போக என்ன ஏதுன்னு கேட்குறப்ப, இல்லை நான் போய்ட்றேன், இல்லை அப்பா அம்மா தகவல் தெரிய வேண்டாம், இல்லை கண்டிப்பாக இது தெரிவிக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், நீ இனிமேல் இந்த மாதிரி தவறு செய்யாமல் இருப்பேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கி ஒருத்தர் இல்லை வராதிங்க அப்படின்னது அந்த பொண்ணாக தான் சொல்லிச்சு. நாளைக்கு சரி நாளைக்கு வரந்தா எப்படி அட்ரஸ் கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னாட்டி, மொபைல் ஃபோனை கூட வச்சுக்கோங்க நீங்கள் வேணால் நம்பிக்கை இல்லைனா அப்படின்னு அந்த பொண்ணாக தான் கொடுத்துச்சு. அதை நான் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி பாருங்கள் அந்த பொண்ணே தான் கொடுத்துச்சு. அன்னைக்கு சாயங்காலமே கொடுத்து விட்டேன், நான் ஃபோனை கொடுத்து விட்டு நாமக்கல் பசங்கிட்ட கொடுத்துட்டு வீட்டில் கொண்டு போய் சொல்லியிருங்கப்பா, இந்த மாதிரி பொண்ணு இங்கே இருந்துச்சு, நாங்கள் தான் வாங்கினோம், இந்த மாதிரி உங்களுக்கு தகவல் தெரிவித்து ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்காக தான் நாங்கள் வாங்கினோம், தலைவர் கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மட்டும் தகவலை சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் அவி குடும்பத்து பாடு அவிப்பாடுன்னு சொல்லி சாயங்காலமே கொடுத்து விட்டா. அதை இன்ஸ்பெக்டர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், அவர் இன்ஸ்பெக்டரோட பதிவுலையுமே இருக்கும், மொபைல் ஃபோனை வந்து சக்கரபாணி சார்ட்ட கேட்டால் தெரியும். அப்படி இல்லை நான் இதை மாதிரி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டேன் தெளிவாக. இது சாயங்காலம் வந்து முழுக்க இது தவறான கோலத்தில் போனதுனால தான் நம்ம வந்து அப்ஸ்டாண்டிங் ஆக வேண்டியது போச்சு. இத்தனைக்கும் காவல்துறையில் நீங்கள் தெளிவாக இருக்கிற அதிகாரிகளுக்கு என்னுடைய செல்ஃபோன் எந்த இடத்துல சுவிச் ஆஃப் ஆயிருக்குன்னு கரெக்டாக 100 மீட்டர் முன்னாடி, திருச்செங்கோடு டவுன் ஸ்டேஷனுக்கு 100 மீட்டருக்கு முன்னாடி தான் செல்ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. நான் அங்கேயே போயிட்டேன். போன வாட்டி தான் இங்கிருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அராஜகமாக போகுது அப்படின்னு வாட்டி தான் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் அது என்னென்னு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாவது போனால் அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் டைவர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச வாட்டி தான் சரி இதை நம்ம வெளியில் இருந்து தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. இல்லை அதாவது அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் செல்ஃபோனை வாங்கியிருக்கிறீங்க, அந்த பொண்ணு வீட்டில் எந்த தகவலையும் சொல்லண்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இந்த நேரத்தில் கோகுல்ராஜ் அப்படிங்கிறவர் என்ன தண்டவாளத்தில் பிணமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு எப்போ கிடைச்சிது? எனக்கு வந்து அன்னைக்கு சாயங்காலமே தெரியும். நான் சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ நான் விசாரித்தேன் உடனே, இது என்ன நடந்துச்சு, ஏன் வந்து ஒரு செல்ஃபோனுக்கு ஏன் வந்து போலீஸ் இவ்வளோ அராஜகம் பண்ணுது அப்படின்னு வாட்டி தான். இல்லை அந்த பையன் வந்து இறந்து போயிட்டானாமா, இங்கே வந்த இன்ஸ்பெக்டர் வந்து உடனே யுவராஜ் செக்யூர் பண்ண சொல்கிறாங்க, அந்த பையன் இறந்துட்டான், அவர் பண்ணியிருக்க மாட்டாருன்னா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை யுவராஜ் தான் அப்படிங்குள்ளதான். இது நான் இதுக்காக சொல்லலை, ஏற்கனவே வந்து 2-3 டைம் பிரச்சனை நடந்திருக்கு இந்த வருஷத்துலேயே. ஒரு இல்லாத பொய் கேஸ் போட முயற்சி பண்ணி நான் எல்லாம் போராடி தடுத்து வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்குள்ள நான் எப்படி வந்து வர முடியும்? அதனால தான் இதில் ஏதோ மறுபடியும் நம்மளை சிக்க வைக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இதானோம். அது யுவராஜ் அதாவது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த பெண்கிட்ட செல்ஃபோனை வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு பிறகு செல்ஃபோனை காணலேன்னு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இதுக்கும் அந்த கொலைக்கும் உங்களை சம்பந்தப்படுத்துவதற்கான காரணம் பெருசாக எதுவுமே இருந்திருக்க முடியாது. ஆனால் அதை உங்கள் மேலே சம்மந்தப்படுத்தியிருக்கிறாங்கன்னா யாராவது ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மேலே வச்சிருக்கணும். அது அந்த நீங்கள் எந்த பெண்ணிட்டேருந்து நீங்கள் செல்ஃபோனை வாங்கினீங்களோ அந்த பெண்ணே உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைத்திருக்கணும், இல்லைன்னா யாராவது ஒருத்தங்க உங்கள் மேலே பதிவு செய்திருக்கணும். யார் உங்கள் மேலே முழுமையான நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்னு ஒரு நிலையான ஒரு குற்றத்தை பதிவு செய்தது? அதாவது அந்த பொண்ணு வந்து எந்த இடத்துலையுமே நான் கடத்திட்டு போனேனோ, நான் இவர் கூட்டிகிட்டு போனதை பார்த்தேனோ சொல்லவே இல்லை. இவர் வந்தாருங்க, அதாவது நான் யுவராஜ்னு அதை சொல்லலை, செகப்பா இப்படி ஒருத்தர் வந்தாருங்க, பேசினாருங்க, போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி தான் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கு. அவர் உடனே வந்து செகப்பானோடனே என் கார் கீழே நின்ற மலையடி வாரத்தில் அவர் ரவுண்ட்ஸ் போக்கில் என் கார் நின்றதை பார்த்துருக்காரு. நான் சமுதாய ரீதியான அமைப்பில் செயல்படுறேன், அங்கே எல்லாமே நல்ல பழக்கம். அப்போ வந்து ஃபோட்டோ காட்டி இவரான்னு கேட்கணும், இவர் தான் வந்து பேசிட்டு போனாருங்கன்னு சொல்ல. இதே தகவலை அந்த பொண்ணு வந்து அங்கேயும் சொல்ல. அந்த வயசகலே பார்த்தீங்கன்னா யுவராஜ்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க, யுவராஜ்னு சொல்லியிருக்காது. அவங்க வந்து அவங்க அந்த கோகுல்ராஜோட தாயாரும் அண்ணனும் தான் ஒரே முட்டை அந்த விடுதலை சிறுத்தை குரூப்பில் சேர்ந்து தான் அமைப்பு ரீதியாக இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இதில் ஒரு அழுத்தத்தில் தான் இதை கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது போலீஸுக்குமே இதை வந்து விசாரித்து பொறுமையாக கொண்டு வர அளவுக்கு நேரம் இல்லையான்னு தெரியல, கரெக்டான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அதை வந்து லாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. அது காவல்துறை தான் பதில் சொல்லணும். ஆனால் லாக் பண்ணுறதுக்கு தான் செஞ்சாங்கன்றதுக்கு நடந்திருக்கக்கூடிய வந்து தவறான நடவடிக்கைகள் தான் உதாரணம். கோகுல்ராஜ், நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் உங்கள் மேலே பதிவு பண்ணியிருக்கிறாங்க, காவல்துறைகள் சரியாக விசாரிக்கல அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறீங்க. உங்கள் ஊரில் உங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் காதல் திருமணத்திற்கு ஒரு முழுவதுமாக எதிர்க்கக்கூடிய மனிதர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பரவலாக அந்த உங்கள் ஊர் மக்கள் சொல்லுகிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஜாதி திருமணங்கள், அதாவது காதல் திருமணங்கள் அப்படிங்கிறதும் ஜாதி திருமணம் செய்வதற்கு நீங்கள் மிகப்பெரிய எதிர்ப்பாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதற்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? நான் இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், ஒரு சமூகத்துக்கு உள்ள மட்டுமல்ல, மாற்று சமூகத்துக்கு மட்டுமல்ல,
ஒரு 20 வயது 22 வயது வரை பெற்று வளர்த்தக்கூடிய பெற்றோரின் மனத்தை அறுக்கும் வகையில், அந்த குடும்பத்தையே குலைக்கும் வகையில் நடக்கக்கூடிய திருமணங்கள் அனைத்தையும் நான் மிக வன்மையாக எதிர்க்கிறேன். ஆனால் அதற்காக கொலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கட்டாயமே கிடையாது. அப்படி ஒருத்தர் நினைத்து செஞ்சால் அது மிக சமூக விரோதமான நடவடிக்கை, சட்டவிரோதமான நடவடிக்கை மட்டுமல்ல, சமுதாயத்தை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையும் கூட. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இதையும் அதையும் லிங்க் பண்ணவே தேவையில்லை. இன்னைக்கும் என்னைக்கும் நான் காதல் மற்றும் கலப்பு திருமணத்துக்கு நான் எதிர்ப்பான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறேன். அது தவறான நோக்கத்தில் அல்ல. ஒரு குடும்பம், ஒரு சமுதாய கட்டுப்பாடு குலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ண அடிப்படையில் தானே தவிர. அதாவது அதாவது யுவராஜ், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அதாவது ஜாதி மாற்றி திருமணம் செய்வது அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியத்தை உடைத்து விடும் அப்படின்னு சொல்றீங்க. பட் நம்ம எல்லாமே ஒரு இந்தியாவுக்குள்ள இருக்கிறோம், இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற போது இந்திய சட்டமே சொல்கிறது ஜாதி மாற்றி ஜாதி திருமணம் செய்து கொள்வதை அனுமதிக்கிறது. அப்படிங்கிற போது நீங்க இந்தியாவினுடைய ஒரு பிரதிநிதி, நீங்கள் மட்டும் அதற்கான எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன? அதாவது இல்லை, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சட்டப்படி 2 குடும்பமும் ஃபேமிலி பெற்றவங்க பண்ணுறதை நான் எதிர்க்கவே இல்லை. நாம் அதை எதிர்க்கவும் முடியாது. ஏன்னா அவங்க குடும்பத்து சமாச்சாரம் நம்ம உள்ள தலையிட முடியாது. அந்த ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கவுண்டர் சமூகமாக, வன்னியர் சமூகமாக, ஏன் தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருந்தால் கூட, அந்த பெத்து வளர்த்த பொண்ணை ஒரு சுயநலத்துக்காக, ஒரு காதல் ஆசையை காட்டி, ஒரு இச்சைக்காக அந்த குடும்பத்தை சித்திரவதை பண்ணுறதை, குலைக்கிறத நான் எதிர்க்கிறேன். அதை தான் நான் சொல்ல வரேன். காதல் திருமணத்திற்கும் அதுக்கு நீங்கள் உங்களுடைய இது வைத்திருக்கிறீங்க. இதை பார்க்குற போது நம்முடைய இந்திய இறையாண்மைக்கே ஒரு மாற்றான கருத்தை நீங்கள் கொண்டுள்ளவர் போன்ற ஒரு சூழலை உருவாக்குது. இல்லை, அந்த மாதிரியான அர்த்தத்துக்கு இதை கொண்டு போக தேவையில்லை. இது ஒரு அறிவுரையாக தான் நம்ம சொல்கிறோம். இது இப்படித்தான் உத்தரவு ஓடுறதுக்கு நான் உச்சநீதிமன்ற நீதிபதியும் இல்லை, ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமரும் அல்ல, ஒரு சாதாரண இந்திய குடிமகன். அறிவுரை தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான சமூக கட்டமைப்புகள் குலைந்து விடும். இதுவரை ஒரு சமூகத்துக்கு ஒரு விரோதமான இதை போக்க போயிடும், கலாச்சாரம் பண்பாடு சீரழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையாக தான் நம்ம இதை கொண்டு போகிறோமே தவிர உத்தரவாக நம்ம கொண்டு போகல. உத்தரவாக கொண்டு போனால் தான் இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. நம்ம உத்தரவாக கொண்டு போகலையே, ஒரு அறிவுரையாக தான் நம்ம சொல்கிறோம். இது நீங்கள் ஒரு குடிமகனாக பார்க்கிறத விடவும் நீங்கள் ஒரு ஜாதிய கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு இதில் வேணால் அது சரியாக இருக்கலாம். பட் அது உண்மையிலேயே அது ஒரு தவறான விஷயம்தான். நீங்கள் இதற்கு மட்டும் ஒரு மாறுபட்ட கருத்து அப்படிங்கிறத விடவும் இன்னைக்கு சட்டத்துறையில் நீங்கள் ஒவ்வொரு காவலர்கள் மீதும் பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் இந்த காவலர்கள் மீது, அவங்களுடைய பணிகள் மீது இப்படி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைப்பதற்கான காரணம் என்ன? ஒரு விஷயத்தை நான் இதில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்றைக்கும் நான் காவல்துறைக்கு எதிராகவோ இல்லை காவல்துறையோட பணிகளை குறைச்சி மதிப்பிட்டோ நான் இதில் கருத்து சொல்லலை. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை காவல் கண்காணிப்பாளர், அந்த காவல் துணை கண்காணிப்பாளர் சந்திரமோகன் அவர்கள், டிஎஸ்பி ராஜு அவர்கள், இவங்க 3 பேர் மேலே மட்டும்தான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அவங்களோட பணியை தவறாக செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு எங்கிட்ட 100% ஆதாரம் இருக்குது. மேற்கு மண்டல ஐஜி சார் இதை கண்டுக்காமல் விட்டார் அப்படிங்கிறதுக்கு எங்கிட்ட 100% ஆதாரம் இருக்குது. இவங்க 4 பேருக்கு மேலே மட்டும் 3 பேர் மேலே கடுமையான குற்றச்சாட்டும், இவர் கடமையை செய்ய தவறுனாருங்கிற குற்றச்சாட்டு ஐஜி சார் மேலே வைக்கிறேனே தவிர வேற யார் மேலேயுமே நான் எந்த இதுவுமே சொல்லலை. கீழே இருக்கிறவங்க எல்லாமே அப்பாவிகள் தான். நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு செயல்பட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. உயரதிகாரி சொல்றது செய்யணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நிர்வாகம் அப்படித்தான் இருக்கு. அதாவது பொதுமக்களை காவல்துறை மக்களா பார்க்கணும். அவங்களோட வரி பணத்துல தான் அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை இவங்க உணர்ந்தாங்கன்னாவே இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காது. அதை தான் நான் சொல்ல வரேன்.